திரிணாமுல் காங்கிரஸில் பெரிய அளவுக்கு பிளவு ஏற்பட்டுட்டு. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சி பதவி இழந்து ஓராண்டு வரைக்கும் அது தாக்கு பிடிச்சது. அதற்கப்புறம் அது சல்லி சல்லியாக அது உடையறக்க ஆரம்பிச்சது. அங்கே நிறைய பேர் வெளியேற ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா, சில 10 நாட்களுக்கு உள்ளாகவே இன்றைக்கு அந்த கட்சி பதவி இழந்ததற்கு பின்னால் இன்றைக்கு சல்லி சல்லியாக உடஞ்சி வச்சுங்க. அப்போ இன்றைக்கு அந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ககோலி கோஷ் தஸ்திதார் என்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் 20 எம்பிகளை தன் பின்னால் அழைச்சிக்கிட்டு அவர் என்ன சொல்கிறது, அவருக்கு பின்னால் இருக்கிறாங்களாம். அவர் சொல்கிறாரு, தன் கட்சியை உடைச்சிக்கிட்டு வெளியே போகிறதுக்கு அவர் தயாராகிட்டார். என்டிஏ கூட்டணியை அவர் ஆதரிக்கிறதுக்கு தயாராகிட்டாருங்கிற ஒரு செய்தியும் அவர் கொடுத்துட்டாரு. இப்போ வரக்கூடிய ஜூலை மாத நாடாளுமன்ற பருவகால கூட்டத்தில், மாரிக்கால கூட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பருவகால கூட்டத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு பரபரப்பான தகவல்கள் வந்து கொண்டிருக்கு. என்ன தகவல்னா, ஏற்கனவே தோற்று போன அந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதா இருக்கு இல்லையா, அதை திருப்பி இவர்கள் 2/3 மெஜாரிட்டி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவேற்ற போகிறாங்களாம். இதில் இன்னொரு தகவலும் கசிய விட்டுருக்காங்க பாருங்க. அதுக்கான சூழலும் இருக்குது. திமுகவை அவர்கள் அணுகப் போகிறார்களாம், அல்லது ஏற்கனவே அணுகுவதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களுக்கு ஏற்றாற் போல சில சின்ன சின்ன மாறுதல்களை செய்து கொண்டு திமுகவையும் இணைத்து கொண்டு அந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை அவர்கள் தாக்கல் செய்ய போவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது உண்மையிலேயே இப்படி எல்லாம் நடக்கும் என்று சொன்னால் மிகப்பெரிய இழப்பு தென் மாநிலங்களுக்கு என்பதை கூறிக்கொண்டு இந்த செய்தியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.